Hi friends, welcome to CA Bros. நான் உங்க CA நண்போ. என்னடா இது ப்ரோஸ்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கேனே, எங்கடா என்னோட பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா? கூடிய விரைவில் வருவார், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் நெருங்கிடுச்சு. அதாவது CA ஃபவுண்டேஷன், CA இன்டர்னு சொல்லிட்டு CA ரிலேட்டட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு. இன்னும் 1-2 நாள் தான் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் படிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டமாக இருக்கும், ஒரே பயமாக இருக்கும். கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு குறையிற மாதிரி இருக்கும், ஓகேவா? நிறைய பேர் எனக்கு டிஎம்லாம் பண்ணாங்க, சார் எனக்கு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது, இதை விட்டு நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும், நான் போய் கான்ஃபிடென்ட்டாக எழுதணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் டிஎம்மும் பண்ணிருந்தாங்க. சரி, நம்ம பசங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணுவாங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும் மோஸ்ட்டாக எந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா நாங்களும் அந்த லெவல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம், கரெக்டாக? ஸோ அதனால் என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த CA Bros சேனலில் என்னென்னலாம் வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆஃப்டர் இந்த எக்ஸாம். ஓகே சார், நீங்கள் ஜான்வரி எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அது முடிச்சோடனே என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். சரி, இப்போ பசங்க என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறதோட என்னோட பிரதர் CA சேஷாத்ரி சொன்னா கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஃபுல் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பசங்களை நிறைய கைட் பண்ண நாலேஜ்லாம் இருக்கும். இப்போ அவர் இந்த வீடியோவில் பசங்களுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல போறாரு. ஹலோ அருண்ஜி, வணக்கம். ஹலோ பசங்களா. அப்போ சொன்ன மாதிரி அருண்ஜி கேட்டிருக்கிறாரு, அதாவது எக்ஸாம் பொறுத்த மட்டும் என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது சொன்னாங்க. நான் கொஞ்சம் விஷயம் சட்டுப்புட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல அந்த விஷயத்த பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு எக்ஸாம் 1:30 நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஒரு 1:15 நீங்க எக்ஸாம் ஹால ரீச் பண்ணிடுங்க. அந்த 15 minutes ஸ்கூல் ஆஃப் டைம் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் கீழே நாங்க கொடுக்குறோம். கூல் ஆஃப் டைம் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தயவு செஞ்சு அதை பாருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் எது கேட்டீங்கன்னா, பிளாக் கலர் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற பென் யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் கலர் பென் கையில வச்சுக்க. 2 or 3 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்க. ஒரு கையில 1-2 பென்சிலும் கையில வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, ஸ்டேஷனரிஸ் தேவையான ஸ்டேஷனரிஸ் எல்லாம் கையில வச்சுக்கோங்க. அப்புறம் கூல் ஆஃப் டைம்ல கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. கூல் ஆஃப் டைம் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. சாந்தமா, பி காம், சைலண்டா இருங்க. தயவு செஞ்சு நீங்க அறக்க பறக்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. காம் டவுன், சில்லா பண்ணுங்க. பயப்படாம தயவு செஞ்சு கரெக்டா கூல் ஆஃப் டைம் யூஸ் பண்ணுங்க. எப்படி கூல் ஆஃப் டைம் யூஸ் பண்ணணும், ஹவு டு மேனேஜ் டைம் இன் தி எக்ஸாம் நாம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம், சரிங்களா? இப்ப கூல் ஆஃப் டைம்ல நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை கிளீனா அனலைஸ் பண்ணுங்க. நீங்க பென்சிலாலே உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல, ஓகேங்களா? அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டா 2 o'clock ஆனா உங்க கையில ஆன்சர் ஷீட் அப்பதான் 2 o'clock கொடுப்பாங்க. ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே கரெக்டா ப்ராப்பரா ஃபில் பண்ணிடுங்க. ரோல் நம்பர் ஃபில் பண்ணுங்க. CA ஃபவுண்டேஷனா CA ஃபவுண்டேஷன் போடுங்க, CA இன்டர்னா CA இன்டர் போடுங்க. அப்புறம் என்ன சொல்றது, பப்ளிங் கரெக்டா பபிள் பண்ணுங்க. பென்னில பண்ணணுமா பென்சில்ல பண்ணணுமான்னு கேட்டுக்குங்க, தயவு செஞ்சு கேட்டு பண்ணுங்க. ஒரு விஷயம் தெரியலையா கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நீங்களே என்னவோ பண்ணிட்டு வந்துடாதீங்க. உங்க சைன் போடுற இடத்துல உங்க சைனை கரெக்டா போடுங்க. இன்விஜிலேட்டரை கேளுங்க தயவு செஞ்சு. பிகாஸ் சில இடத்துல அந்த OMR பபிள் பண்ணும்போது, இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன், OMR பபிள் பண்ணும்போது பென்சில தான் பபிள் பண்ணணும், சரிங்களா? அதை கேட்டுக்குங்க, தயவு செஞ்சு கேட்டுட்டு பண்ணுங்க. அப்ப 2 o'clock தான் உங்க கையில என்ன வரும், ஆன்சர் ஷீட் வரும். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் கரெக்டா ஃபில் பண்ணி 2-3 நிமிஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா 2 to 5 உங்களுக்கு கரெக்டா ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் டென்ஷனா இருக்கும். இப்போ சொல்றேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுங்க. 3 மணி நேரம் எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ போட்டிருக்கோம், தயவு செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணாதான் நீங்க சைக்கலாஜிக்கலி ஹாப்பியா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நீங்க அற்புதமாக பிரமாதமாக பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் டைம்ல நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள், ஒரு விஷயம் தெரியல, ஒரு ஆன்சர் தெரியலைன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென்ல எழுதுங்க. ஸ்டார்ட் ஈச் ஆன்சர்ஸ் இன் ஃப்ரெஷ் பேஜ், அதாவது ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு ஃப்ரெஷ் பேஜ்ல தான் ஆரம்பிக்கணும், கண்டினியூஸா ஆரம்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் கேக்குறாங்கன்னா ஷஃபிள் பண்ணலாமா, கேன் வி ஷஃபிள் த ஆன்சர், நிறைய பேர் கேக்குறாங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ நீங்க ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ABCD இருக்கும், செகண்ட் கொஸ்டின்ல ABCD இருக்கும், தேர்ட் கொஸ்டின்ல ABCD இருக்கும். இல்ல இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க தேர்ட் கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, 3A எழுதுங்க, 3C எழுதுங்க, 3B எழுதுங்க, 3D எழுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் 3A முடிச்சுட்டு திடீர்னு 2A எழுதாதீங்க ப்ளீஸ்.
ஒரு கொஸ்டினை ஃபுல்லா முடிச்சிருங்க. நீங்க செலக்ட் பண்ற அந்த கொஸ்டினை கொஸ்டின் 4 செலக்ட் பண்றீங்கன்னா 4A எழுதுங்க, 4C எழுதுங்க, 4B எழுதுங்க, 4D எழுதிக்கங்க. அது என்ன ஆர்டர்ல வேணா எழுதிக்கங்க. அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் யூ கோ டு கொஸ்டின் நம்பர் 3 or கொஸ்டின் நம்பர் 2. அப்படியே அந்த என்ன சொல்றது கிச்சடி மாதிரி பண்ணிடாதீங்க, உப்மா மாதிரி பண்ணிடாதீங்க. So you can start with any question which you are very very confident. மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனா கொஸ்டின்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினே மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் 1A அப்புறம் கொஸ்டின் 4B அப்புறம் கொஸ்டின் 3C அப்படி பண்ணாதீங்க. எக்ஸாமினருக்கு அதாவது வேல்யூவேஷன் பண்றவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு தெரியலனா வாயை திறந்து இன்விஜிலேட்டரை கேளுங்க. சாந்தமா பீகாம் நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்க, அந்த ஒரு மோட்டிவேஷனோட போங்க. சும்மா புக்க பாத்துட்டு இருக்காதீங்க. புதிய புதிய விஷயங்கள் படிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. யோ நீ படிச்சிட்டியா மச்சான், அதை படிச்சு முடிச்சிட்டியா, அதை நீங்க படிச்சிட்டியா, ஐயோ எனக்கு புரியலையா, அந்த ஒரு பதற்றம் மூடல இருக்காது. பீகாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இஸ் எ பிரஷியஸ் எக்ஸாம். நல்லா சூப்பரா இப்ப நான் சொன்ன விஷயத்தை அப்படியே கையில வச்சு அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஐ பிலீவ் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சுன்னு நம்புறேன். ஓவர் டு அருண்ஜி. நான் சொன்ன மாதிரி அது நீங்க கேட்ட மாதிரி எல்லா விஷயம் நான் சொல்லிட்டேன். ஓவர் டு அருண். தேங்க்யூ. ஓகே சேஷாத்ரி, ரொம்ப தேங்க்ஸ். பசங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்து நம்மளோட சேனலில் என்னென்னலாம் வீடியோஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி முடிச்சிடறேன். ஏன்னா நாளானிக்கு அதாவது சண்டே இந்த வீடியோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஷூட் பண்ணுறோம். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஃபவுண்டேஷனுக்கு எல்லாமே வந்து முடிக்க முடிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா என்னால் முடிக்க முடியல. அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அது என் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து இது ரொம்ப ஆடிட் க்ளோஷர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனியில் நிறைய வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் தினமும் வரத்துக்கு 7-8 ஆகிடுது, வந்துட்டு ஷூட் பண்ண முடியல. அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து வீடியோ போட்டோம். கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணோம். இன்னுமே கொஞ்சம் சாப்டர்லாம் சிங்கிள் என்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இன்னுமே நம்ம ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து சொல்லணும்னு ஆசை. ஓகேவா, அந்த சாப்டர்லேயே எனக்கு ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டி அப்படியே நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் அது பண்ண முடியல. பட் ஓகே, மே பசங்க ரொம்ப லக்கி. ஏன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோலாம் எதிர்பார்க்கலாம். பட் என்ன ஜனவரி பசங்களுக்கு நாளைக்கு இன்வென்ட்ரி மட்டும் ஒரு வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி டப்புன்னு குயிக்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடித்தளம் வந்து நம்ம சேனலில் இன்டருக்கு போட போகிறோம். எப்படி ஃபவுண்டேஷன் வந்து நிறைய மேரத்தான் போட்டோமோ அதே மாதிரி இன்டர் பசங்களும் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். நீங்கள் மேலே எழுத போகிறீங்க, மே 25 எழுத போகிறீங்கன்னா நிறைய மேரத்தான் எதிர்பார்க்கலாம். என்ன சார் எல்லா சப்ஜெக்டும் அதே மாதிரி எடுக்க போகிறீங்களா ஃபவுண்டேஷன் பண்ண மாதிரியே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் வந்து அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் பேப்பர் 6 FMSM நான் எடுப்பேன். ப்ளஸ் ஆடிட் அண்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி எடுப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் கிங்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இந்த சேனலோட நோக்கமே அதுதான். ஃபவுண்டேஷன் என்னால் தனியாக பண்ண முடிஞ்சது, இன்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் கொலா பண்ணி பண்ணுறோம். அதை நீங்கள் அடுத்த 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, நீங்கள் வந்து இன்டர் போடுறீங்க, ஃபவுண்டேஷன் போட்டீங்க, இப்போ ஃபைனலுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நிறைய ஃபைனல் பசங்க கேட்கறது புரியுது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை. பட் என்ன நீங்கள் டீமோட்டிவேட் ஆக வேணாம். நான் வந்து ஏஎஃப்எம் எடுக்க போகிறோம். ஓகேவா, ஏஎஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் இது எதிர்பார்க்கலாம். மேரத்தான்லாம் டெரிவேட்டிவ்ஸ் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டமான சாப்டர் இருக்கும். அதை நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் என்ன அது அடுத்த 6 மாதம் என்னோட ஷெட்யூலில் பண்ண முடியாது. நவம்பர் பிளஸ் மே 26 ஓகேவா, நவம்பர் 25 மே 26 பசங்களுக்கு நான் மேக்கு அப்புறம் வந்து எடுக்க பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது, இல்லை இன்னும் 1.5 வருஷம் இருக்குது ஃபைனல் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏஎஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேரத்தான் வரப்போகுது. ஓகே, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம். இப்போ நான் நோட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ மே வரைக்கும் நான் வந்து இன்டருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் சைடு வரலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேனலோட அடுத்த 1 வருஷம் பிளான். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து நிறைய கொலாப் வீடியோ வரும், நிறைய ஃபன் வீடியோ வரும், ஏதாச்சும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ வரலாம், நிறைய ரீல்ஸ் நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியே சப்போர்ட் வந்து உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது எனக்கு இன்னுமே நல்ல மோட்டிவேஷனாகவே இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.